Hi friends, welcome to Dheekshan lifestyle. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெங்காய போண்டா எப்படி சுடுறதாங்க நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிருக்கேன். சமையல் சோடா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிட்டேன். 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணி நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாவும் வெங்காயத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நல்லா கை விடாமல் நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வந்துட்டு கடாயை வச்சிடலாம். கடாய் சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. நமக்கு தேவையான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.